ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் கருணை மதிப்பெண் வழங்க சட்டென்று பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த உடலில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக எல்லா அப்டேட்டு, பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 12th மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு கணித பாடத்தில் கருணை மதிப்பெண் எந்தெந்த வினாக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை பள்ளி கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் கிரேஸ் மார்க் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் 17வது 1 மார்க்கு நீங்கள் ஏ அப்படி இல்லைனா சி எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. இது தமிழ் மீடியத்துக்கும் மார்க் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் மார்க் இருக்குது. அதே மாதிரி 25 பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன், மாஸ் ஃபங்க்ஷன், இது தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலும் இது உங்களுக்கு மார்க் இல்லை. அதே மாதிரி 45B பார்த்தீங்கன்னா வெக்டர் ஆர் கார்டீசியன் ப்ராடக்ட் 45Bயில் நீங்கள் இதை அட்டன் பண்ணால் மட்டும் 5 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 47Aயில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி அட்டன் பண்ணாலே மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க்குங்கிறது 13 மார்க் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணிக்கிங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கே 13 மார்க் கொடுத்துருக்காங்க. மெயினாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷினில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு தான், ஈஸியாக பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா மீடியா சேனலில் அப்டேட் ஆகிருக்கு. அந்த அப்டேட்டை நீங்களே பாருங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் கணித வினாத்தாளில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக அத்தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு 13 மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி நடந்த கணித தேர்வில் கேள்வி எண் 17, கேள்வி எண் 25 மற்றும் கேள்வி எண் 47 ஆகியவை தவறாக கேட்கப்பட்டதாக கணித ஆசிரியர்கள் தேர்வுத்துறைக்கு கடிதம் அனுப்பியிருந்தனர். அதில் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்க முயன்ற மாணவர்களுக்கு 13 மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் குறிப்பிட்ட கேள்விகளுக்கான மதிப்பெண்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது.